வணக்கம் நண்பர்கள். நேற்று திருவள்ளூர் மாவட்டத்துல தூய்மை பணியாளர்கள் உட்பட 17 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டார். இது ஏதோ ஒரு ஊர்ல நடந்த விஷயம். தமிழகத்துல கடந்த 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் 2,63,000 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல 17 பேர் ரேபிஸ் தொற்றால் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நாய்க்கடியை பற்றி விழிப்புணர்வு இல்லாம கவனக்குறைவாக இருக்கிறதுனாலதான் 17 பேர் உயிரிழந்திருக்கிறாங்களோ தோணுது. அதுக்காக தனி மனிதன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த அரசாங்கம் என்ன செய்யணும், அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வீடியோவா போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகணும். முதல் விஷயம் என்ன செய்யணும்னா, நாய் கடிச்ச உடனே நாய் கடிச்ச இடத்துல துணி துவைக்கிற சோப்பு, அதாவது உப்பு சோப்பு போட்டு ஒரு 15 நிமிடங்கள் ரன்னிங் வாட்டர்ல கழுவணும். உப்பு சோப்புல காரத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால ரேபிஸ் வைரஸ்க்கு உண்டான வைரஸ்கள் பெரும்பளவும் அங்கேயே அழிஞ்சிடும். ரெண்டாவது விஷயம், காயம் சிறுசா இருக்கிறோ பெருசா இருக்கோ அதெல்லாம் பார்க்காம பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ போய் மருத்துவரின் ஆலோசனைப்படி ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கணும். காயம் சிறுசா இருக்கோ பெருசா இருக்கோ பார்க்காம அலட்சியமா இருக்காம ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கணும். அப்புறம் மருத்துவரின் ஆலோசனையின்படி இம்யூனியோகுளோபின் அந்த மருந்துகளையும் எடுத்துக்கணும். மூணாவது விஷயம், மருத்துவரின் ஆலோசனையின்படி 0, 3 நாள், 7 நாள், 28 நாள்னு அந்த தடுப்பூசிக்கான அட்டவணை கொடுக்கணும். அந்த அட்டவணையின்படி முழுவதுமாக தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனக்குறைவாக 2 தடவை தடுப்பூசி போட்டுட்டு 3ஆவது தடவை போடாம விடக்கூடாது. ஒரு தடவை போட்டுட்டு மத்த 2 தடவை போடாம இருக்கக்கூடாது. அந்த மருத்துவரின் அறிவுரையின்படி அந்த கால அட்டவணைகளின்படி தடுப்பூசிகளை முறையாக போட்டுக்கொள்ளும். இப்ப என்ன செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். முதல்ல, நாய் கடிச்ச இடத்துல துணியை வச்சு கட்டு போடுறதோ, ஒரு பஞ்சை வச்சு நாய்க்கடியை மறைக்கிறதோ, பேண்டேஜ் போடுறதோ பண்ணக்கூடாது. ஏன்னா நாய் கடிச்ச இடம் காற்றோட்டமா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், கை வைத்தியம், நாட்டு வைத்தியம், சுய வைத்தியம் இது போன்று பண்ணக்கூடாது. காபி பவுடர் போடுறது, உப்பு தடவுறது, சுண்ணாம்பு தடவுறது, குப்பைமணி இலைய தடவுறது, எண்ணெய் போடுறது, பேஸ்ட் தடவுறது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சுய வைத்தியம், கை வைத்தியம், நாட்டு வைத்தியத்தை பத்தி நீங்க போகக்கூடாது. நேரா மருத்துவரின் ஆலோசனைப்படி சிகிச்சை எடுத்துக்கணும். மூணாவது விஷயம், நாய் கடிச்ச இடத்துல மருத்துவரின் ஆலோசனை இன்றி, அதாவது டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நாய் கிடைச்ச இடத்துல தையல் போடக்கூடாது. சரி, இப்ப தனிநபர் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா, தெரு நாய்க்கள் மற்றும் வீட்டு நாய்க்களின் பெருக்கத்தை அதிகரிக்காம ஆன்டிபர்ட் கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது பண்ணணும். ரெண்டாவது விஷயம், வீட்டு நாய் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முறையான உரிமை இருக்கு, அந்த நாய்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணணும். மூணாவது விஷயம், அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ரேபிஸ் தடுப்பூசி, இம்யூனோகுளோபின் மருந்துகள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். நாலாவது விஷயம், இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல தூய்மை பணியாளர்கள் காயப்பட்டிருக்கிறதா சொன்னல, அவங்களுக்கு முறைப்படி பாதுகாப்பு கவசங்கள், முறைப்படி ரேபிஸ் தடுப்பூசி போட்டுட்டாங்களான்னு செக் பண்ணணும். இது எல்லாமே போர்க்கால அடிப்படையில ரேபிஸ் தடுப்பூசி பணியை மேற்கொள்ளணும். நண்பர்களே, கவனக்குறைவாக இல்லாம விழிப்புணர்வோடு இருங்க. ரேபிஸ் அறிகுறி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தடுப்பூசி போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க நாய் கடிச்ச உடனே சரியான முதலுதவி மற்றும் மருத்துவரின் ஆலோசனைகள் படி தடுப்பூசி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால 100% சர்வைவல் ஆகலாம். இல்லைன்னா ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு மரணம் ஒன்றே வரும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லணும், ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போடுறோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.